ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 இறுதி ஸ்லோகத்தில் இரண்டாவது பகுதி. ஸோ இந்த ஸ்லோகம் மொத்தம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அர்ஜுனன் ஜெயிப்பான், கிருஷ்ணன் எங்கேயோ அங்கேயே ஜெயம். ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக ஏற்பட்டதுதான் இந்த ஸ்லோகம். இது ஒன்னே ஒட்டுமொத்த பகவத்கீதையே சொல்லிக் கொடுப்பதாக இருக்கிறது அப்படின்னும் சஞ்சயன் ஃபீல் பண்றான். ரீசன் என்னன்னா, வாழ்க்கையில நமக்கு வெற்றி வேணும். வெற்றி வேணும்னா என்ன செய்யணும்? கிருஷ்ணன் பக்கம் செல்லணும். பக்கம் பண்ணா நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன லாஜிக்கோட இந்த விஷயம் அமைந்திருக்கிறதாகவும் சஞ்சயன் ஃபீல் பண்றான். சரி, இப்ப போன ஸ்டார்டிங் ஆஃப் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்துல பல உதாரணங்கள் வழியாக கிருஷ்ணன் இருக்கிற இடத்துலதான் வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதை ஆணித்தரமாக நிரூபித்துக் கொண்டு வந்தான். அதனுடைய கண்டினியூஸாக மறுபடியும் படிக்கிறேன். மேலும் சமுத்திரத்தினின்றே உண்டான மேகம் உலகத்துக்கு உபயோகப்படும் விஷயத்தில் சமுத்திரத்தை விஞ்சினதாய் இருப்பது போலே அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனை விஞ்சினவனாய் இருக்கின்றான். இரும்புக்கு தங்கத்தின் தீட்சை கொடுக்கும் விஷயத்தில் ஸ்பர்சவேதி குருவே ஆனாலும் லோக விவகாரங்களை நடத்தி வைப்பதற்கு அப்படியுண்டான தங்கமே பிரயோஜனப்படுகின்றது. இப்ப 2 எக்ஸாம்பிள் மூலியமாக கிருஷ்ணனை காட்டிலும் அர்ஜுனன் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிக்கிற மாதிரி இருக்கு இந்த 2 எக்ஸாம்பிள்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? மேகம்னா என்ன? கடல் தண்ணி ஆவியாகி மேகமா இருக்கு. அப்ப மேகத்துக்கு குரு யாரு? மேகத்துக்கு ஆதி என்னது? சமுத்திரம். சமுத்திரம் தான், சமுத்திரத்திலிருந்து தான் மேகமே உண்டாச்சு இல்லையா? அப்போ சமுத்திரம் தான் தாய் தந்தை மாதிரி. எதுக்கு? மேகத்துக்கு. ஆனா சமுத்திர தண்ணி நமக்கு யூஸ் ஆகுதா இல்ல மேகத்துடைய தண்ணி யூஸ் ஆகுதா? ஸோ அல்டிமேட்லி அந்த மேகம் தான் நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்கிறதாக இருக்கின்றது. இன்னைக்கு செடி வளரணும்னால இருந்து எதுக்கு வேணும்னாலும் மழை தண்ணி தான் அதிக உபயோகமாக இருக்கின்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்னு, இரும்பா இருந்தது, அத ஸ்பர்ஷவேதி தொட்ட உடனே தங்கமா மாறிச்சு. தங்கமா மாத்தினது யாரு? ஸ்பர்ஷவேதி. அப்ப ஸ்பர்ஷவேதி கிட்டத்தட்ட இந்த இரும்புக்கு குரு மாதிரி இருந்தது. ஸ்பர்ஷவேதியை வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? தங்கம் தான் யூஸ் ஆகுது மக்களுக்கு, சரியா? ஆனா ஸ்பர்ஷவேதி அப்படிங்கிறது தங்கமா மாத்துது அப்படிங்கிற வேலையை செஞ்சாலும் உண்மையில் தங்கம் தானே யூஸ் ஆச்சு. என்ற அடிப்படையில் பார்க்கும்போது கிருஷ்ணனை விட அர்ஜுனன் சற்றே உயர்ந்தவனாக தெரிகின்றான் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு வரும்போது அப்படியே கொண்டு போறாரு. நம்ம ஞானதேவர் எப்படி கொண்டு போறாரு பார்க்கலாம். இப்படி சொல்வதால் குருத்துவத்துக்கு ஒரு குறைவு ஏற்படுகிறதே என்று எவராவது ஆட்சேபிப்பார்களே. ஆனால் நெருப்பு தீபம் என்ற உருவு கொண்ட பின் அந்த தீபத்தின் பிரகாசம் நெருப்பின் பிரகாசத்தையே வெளிப்படுத்தி வைக்கிறதே என்பதே சமாதானம். அதாவது சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணிடும் அப்படின்னா, என்னது கடைசியில குருவையே குறைச்சு மதிப்பிட்ட மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அப்படிலாம் இல்ல. ஒரு நெருப்பை வச்சுதான் தீபத்தை ஏத்துறீங்க. நெருப்பை வச்சு தீபத்தை ஏத்தினாலும் இப்போது தீபம் பிரகாசமாக எரிகிறது அப்படின்னு சொன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, நான் நெருப்பு அண்டர் எஸ்டிமேட் பண்ணல அப்படின்னு. ஏன்னா தீபம் எரிஞ்சதுக்கே நெருப்பே காரணமாக இருந்தது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது நான் ஒன்னும் குருவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. இன்னொன்னு எக்ஸாம்பிள், அந்த தீபத்தின் பிரகாசம் நெருப்பின் பிரகாசத்தை வெளிப்படுத்தி வைக்கிறது. இன்ஃபேக்ட் இந்த தீபத்தின் பிரகாசம் நெருப்பின் பிரகாசம் தான் தீபத்துல வெளிப்படுது. இது தனியாலாம் ஒண்ணு வெளிப்படுறது இல்லை. அப்ப குரு அப்படிங்கறத சொல்லி கொடுத்ததுதான் இவன் அனுபவத்துல காட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படியே இன்னொரு எக்ஸாம்பிள், பகவானை காட்டிலும் அர்ஜுனன் விசேஷித்த சக்தி படைத்தவன் என்று கொண்டாடுவது பகவானை கொண்டாடியதே ஆகிறது. இல்லை இருக்கட்டுமே, பகவானை விட அர்ஜுனன் தான் சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு நான் கொண்டாடினேன். யாரை கொண்டாடின மாதிரி ஆகும்? அது பகவானை கொண்டாடின மாதிரி தானே ஆகும். ஒரு எப்பயுமே ஒரு குரு தனது சிஷ்யன் தன்னை விட மேலே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதனால் மனமகிழ்பவனாக இருக்கிறான். அப்ப யாராவது தன் சிஷ்யனை பாராட்டினா அது குருவை பாராட்டின மகிழ்ச்சியில தான் அந்த குரு சந்தோஷப்படுவார் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த அர்ஜுனனை பாராட்டியது நான் பகவானை பாராட்டியதாகத்தானே அர்த்தமாகும் அப்படின்னு சொன்னதோட மறுபடியும் எக்ஸாம்பிள் போறாரு. இப்படி பக்தனை கொண்டாடுவதாலேயே தனக்கு விசேஷித்த பெருமை ஏற்பட்டதாக பகவான் மதிக்கிறார். தகப்பான் தன்னுடைய புத்திரன் தன்னை காட்டிலும் எவ்விஷயத்திலும் அதிகரித்தவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது போலே அர்ஜுனன் தன்னை காட்டிலும் அதிகரித்தவனாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணனுக்கு இருந்த ஆசை இப்போது நிறைவேறியது. ஹே ராஜாவே, அதாவது எக்ஸாம்பிள் எப்பயுமே தன்னுடைய பிள்ளைங்க தன்னை விட உசந்து இருக்கணும். பசங்க பொதுவா ஃபேமஸ் டைலாக் சொன்னா உங்களுக்கு புரியும். நான் ஏதோ 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான்டா படிச்சேன், ஆனா நீ நல்லா படிக்கணும்டா என்று பொதுவாக அப்பன்மார்கள் பேசுவதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஏண்டா நான் தான் இப்படி ஆயிட்டேன்டா, ஆனா நீ நல்லா இருக்கணும்டா. ஸோ இந்த விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இதை எக்ஸாம்பிளா காட்டி அப்போ கண்ணன் அதுதானே ஃபீல் பண்றான். தன் பக்தன் தன்னை விட மேலானவனாக இருக்க வேண்டும் என்று அந்த கிருஷ்ணனும் ஃபீல் பண்றான். அதனால அது நிறைவேறின மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரன் கிட்ட சஞ்சயன் சொல்லிட்டு இருக்கான். அதிகமாக பேசுவதேன், பார்த்தன் விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிருபை பகவானுக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த பார்த்தன் இவர்களுடைய கட்சியில் இருக்கிறானோ அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். இதில் உனக்கு சந்தேகம் உண்டாக வேண்டிய காரணம் என்ன? பார்த்தன் விஷயத்துல கண்ணனுக்கு அப்படி ஒரு கிருபை ஏற்பட்டுடுச்சு. சொன்ன ஏற்கனவே சொன்னதுதான், கண்ணன் எங்க இருக்கானோ அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு. கண்ணனோட வசதியா போயிட்டான்னு நான் வேற இப்ப சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, அர்ஜுனன் தான்ப்பா ஜெயிப்பான் என்று சொல்வதோட அறுதியிட்டு உறுதியிட்டு ஆணித்தரமாக மறுபடியும் சொல்றாரு பாருங்க. அப்படி ஜெயம் அவர்களுக்கு ஏற்படாது போனால் அந்த ஜெயத்தால் பயன் என்ன? என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்ன ஃபீல் ஆகும் தெரியுமா? அப்படி ஒரு வேளை உன் பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா இந்த ஜெயம் வெற்றி அப்படிங்கறத நான் கேவலமா பார்ப்பேன் அப்படிங்கிறான். அதனால என்ன யூஸ்? ஜெயிப்பு வெற்றி அப்படிங்கறதே வேஸ்ட் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிடும் எப்ப உன் பையன் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து, ஆகவே எங்கே லக்ஷ்மி இருக்கிறாளோ அங்கேயே லக்ஷ்மி பதி இருப்பான். அந்த பகவானை விட்டு இனம் இணை பிரியாதவனாக அர்ஜுனன் எங்கே இருக்கிறானோ அங்கேயே ஜெயமே ஜெயமே அல்லாமல் சகல செல்வங்களும் குடிகொண்டிருக்கும். உனக்கு ஸ்ரீ வியாசருடைய வார்த்தையில் உண்மையான நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இந்த வார்த்தை நிச்சயம் என்று நம்பு. எங்கே லக்ஷ்மி பதி இருக்கிறாளோ அங்கே எங்கே லக்ஷ்மி இருக்கிறாளோ அங்கே லக்ஷ்மி பதி இருப்பான். லக்ஷ்மி பதினா யாரும் இல்லை, நம்ம கண்ணன் தான். எங்கே கண்ணன் இருக்கின்றானோ அங்கே அர்ஜுனன் இருப்பான். அப்புறம் எங்க இருக்கும் வெற்றி? அட அங்கதான்டா இருக்கும். உனக்கு எல்லா வளங்களையும் பெற்றிருக்கின்றாய். வியாச பகவான் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அவர் தானே எனக்கு இப்ப வந்து சினிமா காட்டி உனக்கு சொல்லிட்டு இருக்காரு. சச் அ பவர்ஃபுல் மேன் உனக்கு தெரியும்ல. அவர் மேல விசுவாசம் இருந்தா நான் சொல்றதை நம்பு, அவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா இப்ப பேசுறதே வியாச பகவானுடைய அருளால தான் இந்த சஞ்சயனே பேசுறான் இல்லையா? அதனால அவர் மேல உனக்கு விசுவாசம் இருந்தா கூட நான் சொல்றதை நம்பு, கண்டிப்பா அர்ஜுனன் தான் ஜெயிப்பான். எங்கே லட்சுமிநாதனான பகவான் இருப்பானோ அங்கேயே பக்தர்களுடைய சமூகம் நிலை கொள்ளும். மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ கண்ணன் இருக்கிற இடத்துலதான் பக்தர்கள் இருப்பார்கள், அங்கேயே சுகமும் மங்களமும் கிடைக்கும். இந்த வார்த்தை தவறி போகும் பட்சத்தில் நான் வியாசனுடைய சிஷ்யன் என்று சொல்லிக் கொள்வதை விட்டு விடுவேன். என்னுடைய குரு, ஏன்னா வியாசரை குருவாக வைத்துள்ளார் சஞ்சயன். சோ வியாசன் மேல் ஆணையிட்டு சொல்லுகின்றேன், அவன் தான் ஜெயிப்பான். அப்படி அவன் ஜெயிக்கலன்னா நான் அவருடைய சிஷ்யன் சொல்லிக்கிறதுக்கே வந்து எனக்கு வெக்கமா இருக்கும் என்று சொல்லி போற போக்குல இன்னொரு விஷயமும் நல்லா கவனிச்சீங்கன்னா, கண்ணன் இருக்கிற இடத்துல பக்தர்கள் இருப்பார்கள், பக்தர்கள் இருக்கின்ற இடத்துல மங்களமும் சுகமும் எப்போதும் குடிகொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம எங்க இருக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் எவ்வளவும் சொல்லிட்டு இருக்கிறது. சரியா? இப்படி உறக்க சொல்லிக் கொண்டு சஞ்சயன் தன் இரு கைகளையும் தூக்கி கொண்டு நின்றான். அடுத்து மேற்கொண்டு அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்றது வருது. இவ்விதம் பாரதத்தின் அபிப்பிராயம் முழுவதையும் சஞ்சயன் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் அடக்கி திருதராஷ்டிரன் கையில் ஒப்பித்து விட்டான். ஓவிகள் தான் நிறைய, கண்ணன் சொன்ன ஸ்லோகம் ஒண்ணுதானே. சோ இப்படி ஒரே ஸ்லோகத்துல அவன் ஸ்ட்ராங்கா அடிச்சு தள்ளிட்டான். எவ்வளவு பெருத்ததாய் நெருப்பு இருக்கிறது பார், ஆனால் ஒரு சிறு பத்தியின் நுனியில் ஏற்றி வைக்கப்பட்டு சூரியன் அஸ்தமித்து போனால் ஏற்பட்ட இருட்டின் சங்கடத்தை போக்கி வைக்கிறதே. இந்த நெருப்பு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு விசேஷம் பொருந்தியதாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன வத்தியில ஏத்தி வச்சுட்டா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் அவன் கொடுக்க வேண்டிய வெளிச்சத்தை இது கொடுக்கிறது பார்த்தாயா? எக்ஸாம்பிள் மறுபடியும் இருட்டின் சங்கடத்தை போக்கி வைக்கிறது. அவ்வாறே கங்கு கரையற்றதான வேதம் முழுவதும் 1.25 லட்ச கிரந்தங்களால் ஏற்பட்ட பாரதமாய் சிற்றுருவு கொண்டு அந்த பாரதத்தின் சாரம் முழுவதும் கீதையின் 700 ஸ்லோகங்களுக்குள் அடங்கி போயிற்று. அந்த 700 ஸ்லோகங்களின் தாற்பயம் முழுவதும் வியாச சிஷ்யனான சஞ்சயனுடைய உற்சாகமான இந்த கடைசி ஸ்லோகத்தில் அடங்கி போயிற்று. இந்த ஒரு ஸ்லோகத்தினாலேயே அவித்யின் கூட்டம் முழுவதும் ஜெயிக்கப்பட்டு போய்விட்டது. சோ ஏன் அந்த எக்ஸாம்பிள் சொன்னாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. நெருப்பு எவ்வளவு விசேஷமா இருக்கு பாருடா. ஏன்னா அது ஒரு தீபத்துல ஏற்றி வச்சதுக்கு அப்புறம்
சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் இருட்டை ஆக்க விடாம ஒரு ஜொலிப்பை ஏற்படுத்தக்கூடிய, அப்ப அதுவும் வெளிச்சம் கொடுக்குது இல்லையா? அப்போ சிறுசா இருந்தாலும் சூரியன் வெளிச்சம் கொடுத்தது, இது சிறுசா இருந்தாலும் இதுவும் வெளிச்சம் தான் கொடுக்கிறது என்ற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுவதற்காக எப்படி சுட்டிக்காட்டுறாரு அப்படின்னா, மொத்தம் வந்து மகாபாரதத்துல எத்தனை ஸ்லோகமா? 1.25 கோடியா? 1.25 லட்ச கிரந்தங்களால் ஏற்பட்ட பாரதமாய் உருவக்கொண்டு. மகாபாரதம் அப்படிங்கிறது 1.25 லட்ச கிரந்தங்களால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? வேதம் வேதம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? 4 வேதங்கள் இருக்கு இல்லையா? அந்த வேதம் முழுசும், இப்ப வேதம் வந்து பல கோடின்னு வச்சுக்கோங்க. அந்த பல கோடிகள்ல இருந்து கடைஞ்சு எடுத்து 1.25 லட்ச கிரந்தங்களாக பாரதம் உருவாயிற்று. அந்த 1.25 லட்சம் ஸ்லோகங்களான அந்த மகாபாரதம் இருக்கு இல்லையா? அது வந்து 700 ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதைக்குள்ள அடங்கி போயிடுச்சாம். அந்த 700 ஸ்லோகங்களும் இப்ப சொன்னான்ல, கண்ணன் பக்கத்துல இருந்தா அவனுக்கு ஜெயம் அப்படின்ற இந்த ஒரே ஸ்லோகத்துல அடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒண்ணு நாளையே உன் அறியாமையே ஆண்டு விடும் சொல்லிட்டாரு. ஆமாங்க, பின்ன நான் கண்ணன் பக்கம் போயிட்டேன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவன் பாத்துக்க போறான், என்ன அறியாமையும் விலகி இந்த ஒட்டுமொத்த 700 ஸ்லோகங்கள் சாரம் இதில் அடங்கி போனதாகத்தானே இருக்கிறது என்பதாக வருகிறது. ஸோ ஃபர்தரா வந்து இந்த கீதையினுடைய பெருமை அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகுது. நாளைக்கு படிக்கிறேன்.